தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவே. தண்டாயுதமும் திரிசூலமும் தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவே. உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவே. செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய அவிரோத ஞானச் சுடர் வடிவாள் கண்டாயடா, அந்தகா கண்டாயடா. செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய அவிரோத ஞானச் சுடர் வடிவாள் கண்டாயடா, அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவே. அந்தகா வந்து பார் வந்து பார் அந்தகா வந்து பார் சற்று என் கை கட்டவே. கந்தர் அலங்காரம் 25வது பாடல். இது ரொம்ப கம்பீரமான பாடல். யமதர்மனை நோக்கி என் கால் கிட்ட வந்து பாரு அப்படின்னு சவால் விடக்கூடிய பாடல். முருகனை கும்பிட்டால் யமன் நமக்கு அஞ்சுவான். மதுரை மீனாட்சியை கும்பிட்டால் யமதர்மராஜா கடுதாசி எழுதுவாராம். என்ன கடுதாசி? உங்களை பிடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன், எப்ப வரலாம்னு தேதிய சொல்லுங்க அப்படின்னு எழுதுவாராம். பழைய பாட்டு. காந்தண்டனிட்ட கனங்குழலாளை என் கண்மணியை தேன் தொண்டை வாய்ச்சியை தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை. மதுரை மீனாட்சியை யான் தண்டனிட்ட போதே யமன் எனக்கும் அடியேன் தண்டனிட்ட விண்ணப்பம் என்று ஓலை எழுதுவனே. மீனாட்சியை நான் கும்பிட்டால் யமதர்மராஜா எனக்கு ஓலை எழுதுவார். என்ன ஓலை? அடியேன் தண்டனிட்டு எழுதி கொண்டது அப்படின்னு தொடங்கி ஓலை எழுதுவாராம். அதே கருத்து இங்கே. யமனை பார்த்து பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமி. யமதர்மராஜா, உன் கையில ஒரு தண்டாயுதம் வச்சிருக்கிறியா? ஆமா. திரிசூலம் வச்சிருக்கிறியா? ஆமா. அது ரெண்டையும் தாக்கி உன்னை திண்டாடுமாறு வெட்டி போட்டு விடுவேன். எவ்வளவு ஆச்சரியம்! என்ன தைரியத்தில் சொல்றார்? நான் செந்தில் வேலனுக்கு தொண்டன். என் கையிலே அவிரோத ஞானச் சுடர் வடிவாள் உண்டு. அவிரோதம்னா விரோதமில்லாத ஞானச் சுடர் வடிவாள் இருக்கிறது. நீ பார்த்தியா? அந்தகா. அந்தகான்னா என்ன அர்த்தம்? கண் தெரியாதவன். அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவே. தண்டாயுதமும் உன் கையிலே இருக்கக்கூடிய தண்டாயுதம், திரிசூலமும் முத்தலை சூலம் விழ உன் கையில் இருந்து விடுமாறு உன்னை தாக்கி திண்டாட வெட்டி விட விடுவேன். வலி அழிந்து வருந்துமாறு துண்டித்து வீழ்த்துவேன். யமன் கையில தண்டாயுதமும் இருக்கும், திரிசூலமும் இருக்கும். பாவிகளுக்கு கோர வடிவத்தோடு காட்சி கொடுப்பான், அன்பர்களுக்கு நல்ல அருள் வடிவத்தோடு காட்சி கொடுப்பான். தண்டாயுதமும் திரிசூலமும் தோன்ற நீ காட்சி கொடுத்தால் நீ திண்டாடுமாறு உன்னை வெட்டி விடவிடுவேன். வேண்டாமடா காலா, வேலாயுதப் பெருமான் ஆண்டு கொண்டதென்னை அறியாயோ? தீண்டாதே, அப்புறத்தே போடா. அருமுகவன் கண்டக்கால் தப்பாமல் கொல்வான் சனம். உன்னை முருகன் கண்டால் கொன்று போடுவான், போ அப்படிங்கிறார் ஒரு கவிஞர். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்னார் அப்பர் சுவாமி. செந்தில் பெருமானை நான் கும்பிடுகிறேன். என் கையிலே உள்ள வாழ் ஞானச் சுடர் வடிவாள், அவிரோத ஞானச் சுடர் வடிவாள். விரோதம் இல்லாத மனம், அதானே வாழ்க்கையில வேணும். இவர் வேண்டியவர் வேண்டாதவர்னு நினைக்கப்படாது. விரோதமில்லாத மனம், அதான் அவிரோதம். ஞானச் சுடர் வடிவாள், கூர்மையான ஞானம், கூர்த்த மெஞ்ஞானம். பெருமானே, விரோதம் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒன்று, எல்லாம் கடவுள் என்று எண்ணும் பொழுது யார் மேலும் விரோதம் வராது.
அது மனதால் கூட நினைக்க முடியாத உயர்ந்த நிலை. எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனா அதீதம் அருள்வாயே. அந்த நிலைதான் அவிரோத ஞானச் சுடர் வடிவாள். இது என் கையில இருக்கு பாத்தியா? அந்தகா யமதர்மராஜா, வந்து பார், என் கைக்கிட்டே வந்து பார், உன் கதி அதோ கதியாகிவிடும். வாராத அகலந்தகா, வந்தபோது உயிர் வாங்குவனே, சிந்தத் துணிப்பன் தனிப்பருங்கோபத்திரி சூலத்தையே. யமனே, செந்திலாண்டவன் திருவடியில் நான் கிடக்கிறேன். அவிரோத ஞானச் சுடர் வடிவாள் என்னிடம் இருக்கிறது. என் பக்கம் வராதே, வந்தால் நீ அழிந்து போவாய். நீலச்சிகண்டியில் ஏறும் நீலச்சிகண்டியில் ஏறும் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடல் வருவான். எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடல் வருவான். குருநாதல் கோல குரத்தியுடன் வருவான். குருநாதல் சொன்ன சீலத்தை வெள்ள தெளிந்தறிவான். சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே. காலத்தை வெல்லிருப்பார் சிவயோகிகளே. காலத்தை வெல்லிருப்பார் மறிப்பார் ஏறும் கருமிகளே. காலத்தை வெல்லிருப்பார் மறிப்பார் ஏறும் கருமிகளே. கந்தர் அலங்காரம் 26வது பாடல். உலகத்தில் யார் இறப்பார்கள், யார் இறவாமல் இருப்பார்கள்? முருகப்பெருமான் சொன்னதை உணர்ந்து கொண்டவர்கள் இறக்க மாட்டார்கள். கர்மிகள் இறப்பார்கள். கர்மிகள்னா என்ன அர்த்தம்? வெறும் கர்மயோகிகள் இறப்பார்கள். அவனை அறியாதவர்கள் இறப்பார்கள். இதை காட்டுவது இந்த பாடல். முருகப்பெருமான் என் முன்னால் எப்பொழுதும் வருவான், எங்கே நினைத்தாலும் வருவான். அதான் அவனுடைய திருவருட்கருணை. செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரணம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன்வந்து எதிர் நிற்பனே. இது பின்னால வரக்கூடிய கந்தர் அலங்கார பாடல். முருகப்பெருமான் எந்த நேரத்திலும் வருவான், எங்க நினைச்சாலும் வருவான். எப்படி வருவான்? மயில் மேல ஏறி வருவான். வள்ளி நாச்சியாரோடு வருவான். நீலச்சிகண்டி, நீலச்சிகண்டின்னா மயில். அது கழுத்து நீல நிறம். இந்த தோகைக்கு சிகண்டம்னு பேரு. சிகண்டத்தை உடையதுனாலே ஆகுபெயர் மயிலுக்கு சிகண்டின்னு பேர். நீலச்சிகண்டின்னா நீல நிற கழுத்தை உடைய சிகண்டி மயில். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான். பிரான்னா பிரியாதவன் அர்த்தம். பிரானுக்கு பெண்பால் பிராட்டி. என்றும் எங்களை பிரியாதிருப்பவன். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான். நம்ம கடவுளை நினைக்கிறோமோ இல்லையோ, கடவுள் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கார். இவனை எப்படியாவது கடை தேற்ற வேண்டுமே, நினைச்சுக்கிட்டே இருக்காரா. நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டை விட அவன் நம்பால் வைக்கக்கூடிய அன்பும் அருளும் கருணையும் அதிகம். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். கோலம்னா அழகுன்னு அர்த்தம். மரகத மேனி, பவளவாய், சுந்தர ஞான மென்குற மாறு. கோலக்குரத்தியுடன் வருவான். வள்ளி நாச்சியாரோடு வருவான். குருநாதன் எப்படி வருவான்? அகத்தியருக்கு குருநாதன், அருணகிரியாருக்கு குருநாதன், சிவகுருநாதன் வருவான். உபதேசித்த பெருமான் வருவான். கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன
சீலத்தை மெல்லத் தெளிந்தறிவார் சிவயோகிகளே. அவன் உபதேசித்த மெய்ப்பொருளின் தன்மையை மெதுவாக அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய சிவயோகிகள் மட்டும் காலத்தை வென்றிருப்பார். அவர்கள் கால தத்துவத்தை வென்று என்றும் இருப்பார்கள். மறிப்பார் வெறுங்கர்மிகளே. வெறுமையான கர்மயோகிகள், கர்மத்தை மட்டும் செய்யக்கூடியவர்கள், செயலில் பற்றோடு செய்யக்கூடியவர்கள், ஞான நெறியை நாடாமல் வெறும் கண்மத்தை மட்டும் செய்பவர்கள் இறந்து போவார்கள். அவர்கள் காலத்தை வென்றிருப்பார். இவர்கள் மறிப்பார். சிவயோகிகள் என்றும் நிலை பெற்றிருப்பார்கள். செனித்த காரியோபாதி ஒளித்து ஞான ஆசார சிரத்தையாகி யான் வேறன் உடல் வேறு ஜகத்தியாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமாய் யோகி என ஆழ்வாய் என்பது திருவானைக்கா திருப்புகழ். இந்த சிவயோகிகள் காலத்தை வென்றிருப்பார். மற்றவர்கள் இறப்பார்கள். குமரக்கடவுள் கூறிய மெய்ப்பொருளை உணர்ந்தால் இறப்பு கிடையாது. ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடை, ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு, ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு, காலையும் மாலையும் முன்னிற்குமே, காலையும் மாலையும் முன்னிற்குமே, கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும், சேலையும் கட்டிய சீராவும், கையில் சிவந்த சச்சி மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் பகையுமே, சிவந்த சச்சி மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் பகையுமே, தோகையும் பகையுமே, தோகையும் பகையுமே. இருபத்தி 7வது திருப்பாடல். ஓலையும் தூதரும் கண்டு சில பேர் திண்டாடுவார்கள். நான் திண்டாட மாட்டேன். எனக்கு முன்னால் முருகப்பெருமான் காலையும் மாலையும் முன்னிற்பான். எப்படி முன்னிற்பான்? என்ன தோற்றத்தோடு முன்னிற்பான்? மருங்கில் சேலையோடும் சீராவோடும் செச்சை மாலையோடும் சேவல் பதாகையோடும் தோகையோடும் காட்சி கொடுப்பான். கச்சை கட்டி கொண்டிருப்பான். கச்சையிலே ஒரு ஆயுதத்தை சொருகி இருப்பான். மாலை போட்டிருப்பான். சேவல் மயிலோடு காட்சி கொடுப்பான். வெற்றிமயமாய் காட்சி கொடுப்பான். அதனாலே எனக்கு யம பயம் கிடையாது. மற்றவர்கள் ஓலையின் தூதரும் கண்டு திண்டாடுவார்கள். நான் திண்டாட மாட்டேன். காலனிடத்தில் அணுக வேண்டிய அவசியமில்லை. கந்தனிடத்தில் அணுகிவிட்டேன். ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே. காலையிலும் எம்பெருமான் காட்சி கிடைக்கும், மாலையிலும் எம்பெருமான் காட்சி கிடைக்கும். இதனால் அவன் எப்பொழுதும் என்னோடு இருப்பான். காலையும் மாலையும் முன்னிற்குமே. கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும். சேலையின கச்சை, கட்டிய சீரான்னா அதுல உள்ள சின்ன உடைவாள். கையில் சிவந்த செச்சை மாலையும். கையின இங்கே தோள். தோளில் அணிந்த சிவந்த நிறமுடைய செச்சையின வெற்றி மலர் மாலை. சேவல் பதாகையும் சேவற்கொடி. தோகையும் மயில் வாகனமும். வாகையும் வெற்றி திறமும். இதெல்லாம் எனக்கு முன்னால நிற்கும். அதனாலே ஓலையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். இந்த வீட்டுக்கு வாரண்டு கொண்டு வர்ற மாதிரி சித்திரகுப்தன் எழுதின ஓலையை தூக்கிக்கிட்டு வருவானா அந்த யமதர்மராஜாவுடைய தூதுவன். அந்த ஓலையை பார்த்து பயப்படுவோமா?
இந்த ஓலையின் தூதருங்கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குமே. கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவற்பதாகையும் தோகையும் வாகையுமே. சீரான்னா கூறிய உடைவாள், செச்சை மாலை வெற்றி மாலை, சேவல் பதாகை குக்குட பதாகை, தோகை மயிலுக்கு. இத்தனை எனக்கு முன்னால் வெற்றி மாலை, வாகை சூடிய வெற்றி மாலை. கந்தப்பெருமானுடைய கச்சை, சீரா, மாலை, சேவல், மயில், வெற்றி என்ற ஆறும் என் முன்னே எப்போதும் தோன்றி ஆறுதல் புரிவதால் எனக்கு யமபயம் கிடையாது. முருகன் எப்பொழுதும் தோன்றுவதால் நான் யமனுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது என்கிறார் அருணகிரியார். வேலே விளங்கு கையால், வேலே விளங்கு கையால் செய்ய தாளினில் வீழ்ந்து இறங்கி மாலே கொள இங்கன் காண்பது அல்ல. மாலே கொள இங்கன் காண்பது அல்ல. மனவாக்குச் செயலாலே, மனவாக்குச் செயலாலே அடைதற்கு அரித அரு உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே. ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே, எவ்வாறு புகழ்வதுவே. ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே. 28வது திருப்பாடல். அந்த முருகப்பெருமானுடைய அருளை நான் எப்படி சொல்லுவது? அவன் வேலே விளங்கு கையால், வேலாயுதம் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கரத்தை பெற்றவன். செய்ய தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி, அவன் செய்ய திருவடிகளில், சிவந்த திருவடிகளில் விழுந்து வணங்கி, மாலே கொள அன்பையே கொண்டால் இஞ்ஞன் காண்பதல்லால், இந்த உலகத்திலே அப்படி காண்பதல்லாமல் மனம், வாக்கு, காயம் என்ற 3 கரணங்களால் பெறுவதற்கு வேறு என்ன இருக்கிறது? அருவமும் உருவுமான பெருமான், ஒன்று போலே இருக்கும் பெருமான், அதை நான் எப்படி சொல்வேன்? இந்த பாடலை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். கடவுளை மன, வாக்கு, செயலாலே அடைய முடியாது. மனத்தினாலும் வாக்கினாலும் செயலாலும் அந்த பெருமானை தொட்டு பார்க்கலாம், ஆனால் முழுக்க காண முடியாது. வாய்விட்டு பேசோனாதது. அது என்றும் ஒன்று போலே இருக்கும் பொருள். கடவுளுக்கு போக்கும் வரவும் கிடையாது, இறப்பும் பிறப்பும் கிடையாது, விருப்பும் வெறுப்பும் கிடையாது, இன்பமும் துன்பமும் கிடையாது, வளர்வதும் தேய்வதும் கிடையாது. என்றும் ஒன்று போலே இருக்கும் பொருள். அதை நான் எப்படி சொல்வது? எனக்கு சொல்லத் தெரியவில்லை. நீ காட்டிய வழியில் காண்பதல்லால் எனக்கு சொல்லத் தெரியவில்லை. என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகங்குலைவார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே. அவன் கால்ல விழுந்து இறைஞ்சி கும்பிடலாமே தவிர வேற யாராலும் அவனை அடைய முடியாது. அவன் எங்கே இருப்பான்? நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், பொக்க மிக்கவர் பூவும் நீருங்கண்டு நக்கு நிற்பன் அவர் தமை நாணியே என்றது மாதிரி முருகப்பெருமானே வேலாயுதக் கடவுளை
வணங்கி அன்பு செய்தால் அன்றி வேறு யாரும் அந்த கரணங்கடந்த பொருளை காண முடியாது. அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாகக் காணினல்லால் இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டொணாதே என்ற அப்பர் சுவாமிகள் வாக்கு இந்த பாடலில் வெளிப்படுகிறது. கடத்தில் குரத்தி பிரானருளால், கடத்தில் குரத்தி பிரானருளால் கலங்காத சித்த, கடத்தில் குரத்தி பிரானருளால் கலங்காத சித்த, திடத்தில் புனையன யான் கடல்தேன், திடத்தில் புனையன யான் கடல்தேன் சித்திரமாதரல்குல், இடத்தில் புனையன யான் கடல்தேன் சித்திரமாதரல்குல், படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி, படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி, தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெண்காம சமுத்திரமே, தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெண்காம சமுத்திரமே, வெண்காம சமுத்திரமே. 29வது திருப்பாடல். எப்படிப்பட்ட மனிதனும் பெண்ணாசையினால் கெட்டுப் போவான். விஸ்வாமித்திரனே பெண்ணாசையினால் மயங்கிப் போனான். மண்ணாசையை விட பொன்னாசையை விட பெண்ணாசை மிகப் பொல்லாதது. நான் அந்த சமுத்திரத்தை தாண்டினேன் என்கிறார் நிறைய அனுபவித்த அருணகிரியார். சிறுவயதில் அறியாமல் அந்த கடலிலே போய் விழுந்து விட்டேன். எந்த கடலில் விழுந்தேன்? பெண்ணாசை கடலில் விழுந்தேன். அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? சித்திரமாதர், அழகிய பெண்கள். அவர்களுடைய அல்குல் படத்தில் விழுந்தேன். அவர்களுடைய மறைவிடமாகிற பாம்பு படத்திலே கிடந்தேன். கழுத்தில் மயங்கினேன், பழுத்த செவ்வாயில் மயங்கினேன், மூங்கில் போன்ற தோள்களில் மயங்கினேன், நாபியாகிற தடாகத்தில் மயங்கினேன், அவர்கள் தனங்களாகிற முலைகளில் மயங்கினேன். இங்கே கிடந்தேன். இது காம சமுத்திரம். அதை இப்பொழுது நான் தாண்டி விட்டேன். ஓ, சமுத்திரத்தை தாண்ட வேண்டுமானால் ஏதாவது படகு வேண்டுமே. உங்களுக்கு படகு இருந்ததா? இருந்தது. எந்த படகு இருந்தது? காட்டில் குரத்தி பிரானாகிற முருகப்பெருமானுடைய அந்த அன்பு என்ற படகு இருந்தது. திருவருளால், வள்ளி நாச்சியார் கணவராகிற கந்தக் கடவுளின் திருவருளால் சிறிது கூட கலக்கமடையாத உள்ளத்தின் உறுதியை தெப்பமாக கொண்டு யான் இந்த காம சமுத்திரத்தை தாண்டிவிட்டேன். இது என்ன சமுத்திரம்? வெங்காம சமுத்திரம். கடத்தில் குரத்தி பிரான் அருளால். கடம்னா காடு, குறிஞ்சி நிலம். கடத்தில் குரத்தி பிரான் அருளால். குறிஞ்சி நிலத்திலே இருக்கக்கூடிய வள்ளி நாச்சியாருடைய தலைவனாகிற முருகப்பெருமான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் உள்ளத்து உறுதியால் புனை என யான் கடந்தேன். அதை தெப்பமாக கொண்டு நான் கடந்து விட்டேன். எதை கடந்தீர்கள்? சித்திரமாதர் அல்குல் படத்தில், அழகிய பெண்களுடைய பாம்பு போன்ற நிதம்பத்தில், கழுத்தில், அவர்களுடைய கழுத்தில் பழுத்த செவ்வாயில், பனையில், பனையின மூங்கில் போன்ற தோள், உந்தித் தடத்தில் அவர்கள் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே. முருகனை தொட்டால், முருகனை கவிகளாலும் மனத்தினாலும் தொட்டால் சித்தத்திடம் உண்டாகும் வெங்காம சமுத்திரம் ஓடிப்போய்விடும். காமம் என்பது சமுத்திரம். தீ தொட்டால் சுடும், காமநோய் விட்டாலும் சுடும். தொடில் சுடின் அல்லது காமநோய் போல விடில் சுடல் ஆற்றுமோ தீ என்பார் நம்முடைய திருவள்ளுவர். நீங்கில் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். பக்கத்துல போனா குளிர்ச்சியா இருக்கு, விலகினா சுடுது. இப்படி ஒரு தீயா?
திருக்குறள். ஊருள் எழுந்த உருகழு செந்தீக்கு நீருள் குளித்து முயலாகும் நீருள் குளிப்பினும் காமஞ்சுடுமே குன்றேறி ஒளிப்பினும் காமஞ்சுடும். தீக்கி தண்ணீர விழுந்து தப்பிக்கலாம். காமம் இருக்கே, தண்ணீர குளிச்சாலும் சுடும், மலையில ஏறினாலும் சுடும். பொல்லாத காமம், கொடுமையான காமக்கடலை முருகவேள் திருவருளால் கிடைத்த உள்ளத்தின் உறுதி என்ற தெப்பத்தால் நான் கடந்தேன், முக்தி என்ற கரையை அடைந்தேன். அருமையான வாக்கு. முருகனை கும்பிட்டால் காமக்கடலை தாண்டலாம். பால் என்பது மொழி, பல் என்பது பதம். பால் என்பது மொழி, பல் என்பது பதம். பாவையர்கள் சேல் என்பதாக திரிகின்ற நீ, சேல் என்பதாக திரிகின்ற நீ, செந்திலோன் திருக்கைவேல் என்கிலை. செந்திலோன் திருக்கைவேல் என்கிலை. கொற்றமயூரம் என்கிலை. கொற்றமயூரம் என்கிலை. வெட்சி தண்டை காலெல்கிலை. வெட்சி தண்டை காலென்கிலை. மனமே எங்கனே முத்தி காண்பதுவே. மனமே எங்கனே முத்தி காண்பதுவே. முத்தி காண்பதுவே. ஏ முப்பதாவது பாடல். மனமே, நீ தப்பான பாதையில் போகிறாய். பெண்களுடைய சொல் பால் போன்றது என்று ஏமாந்து போகிறாய். அவர்களுடைய பாதம் பஞ்சு போன்றது என்று எண்ணுகிறாய். அவர்களுடைய கண்கள் சேர்க்கண்டையை ஒத்தது மீன் என்று எண்ணித் திரிகிறாய். இப்படி மூன்றையும் நினைக்கிறாயே, இதை விட்டுவிட்டு திருச்செந்தூர் பெருமான் கையிலே உள்ள வேலை நினைக்க வேண்டாமா? அவனுடைய மயிலை நினைக்க வேண்டாமா? வெற்றி தண்டை காலை நினைக்க வேண்டாமா? அவற்றை விட்டுவிட்டு இவற்றை நினைக்கிறாயே, உனக்கு முத்தி எப்படி கிடைக்கும்? கந்தர் அலங்காரத்தில் 2 வகை பாட்டுக்கள் உண்டு. ஒன்று, அருணகிரிநாத சுவாமி நல்ல முத்தியை அடையும் முன்னால் பாடியது. இன்னொன்று முத்தியை அடைந்த பின்னால் பாடியது. பக்குவத்துக்கு முன்னால் பாடிய பாடல்கள், பக்குவம் பெற்ற பின்னால் பாடிய பாடல்கள். சுருக்கமாகச் சொன்னால் அருள் பெற்ற பின்னால் பாடிய பாடல்கள். இது அருள் பெரு முன்னால் பாடிய பாடல். பால் என்பது மொழி, பஞ்சு என்பது பதம். பாவையர்கண் சேல், சேல்ன மீன் என்பதாகத் திரிகின்ற நீ, செந்திலோன் திருக்கை வேலென்கிலை. திருச்செந்தூர 3-4 பாடல்களில் பாடுகிறார் அருணகிரியார். செந்திலோன் திருக்கை வேலென்கிலை, கொற்ற மயூரம் என்கிலை. வெற்றி பொருந்திய மயில்னு சொல்ல மாட்டேங்கிற. வெற்றி தண்டை கால் என்கிலை, வெற்றியின் தண்டையும் கொண்ட கால் என்கிலை. எங்கனே முத்தி கிட்டுவதே கால் என்கிலை. மனமே, எங்கனே முத்தி காண்பதுவே. எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லவில்லை, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லுகிறாய். வேலும் மயிலும் நனேந்தவர் தந்துயர் தீர அருள்தரு கந்த நிரந்தர மேலை வயலி உகந்து நின்றருள் பெருமாளே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, வள்ளியுண்டு மயக்கமில்லை. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த 3ஐயும் நினைக்கிறாயே மனமே. மயலைத் தரும் மாதர்களைத் துதித்தால் நீ எப்படி உய்வாய்? அதனாலே அந்த 3ஐயும் விட்டுவிட்டு இந்த 3ஐயும் நினை. பால் என்பது மொழி, பஞ்சென்பது பதம், பாவையர்கண் சேல் என்பதை விடு. திருக்கை வேல் என்று கூறு, மயூரம் என்று கூறு, வெற்றித் தண்டை கால் என்று கூறு. இந்த 3ஐயும் சொன்னால்
உனக்கு கதி கிடைக்குமே. காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டினால் வீட்டில் புகுதல் மிக எளிதே. திருப்போரூர் சிதம்பர சுவாமி சொல்லுகிறார், மலை முளையில் உற்றால் என், மாமருந்து உண்டால் என், கலை முழுதும் கற்றால் என், காணார் இலை நிலவு வேல் பிடித்த கையான் வியன் போரூர் ஐயன் இரு கால் பிடித்தார் காண்பார் கதி. கதி வேணுமா? திருப்போரூர் பெருமான் காலை பிடிச்சுக்கோ. வெற்றி பூத்த தண்டை காலை பிடித்துக்கள். முத்தியை தரக்கூடிய வேலையும் மயிலையும் முருகன் காலையும் துதியாமல் மயலைத் தரக்கூடிய மாதரை துதித்தால் எப்படி உய்வாய்? அதனால் மனமே இனிமேல் வேலென்று கூறு, மயூரம் என்று கூறு, வெற்றி தண்டை கால் என்று கூறு, முத்தியை காணலாம் என்று மனத்துக்கு அறிவுரை தரக்கூடிய அருமையான பாடல் இந்த திருப்பாடல்.